நல்ல சுகமா இருக்கிறவன் ஒரு சுகவீனத்துல இருக்கிறவன என்ன பண்றான்? ஏளனமா பாக்குறான். ஒரு வியாதிப்பட்டவன் இருந்தானா அது அவன் தலையெழுத்து அப்படின்னு நினைக்கிறான். இதே மாதிரி நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஐஸ்வர்யமா உள்ளவங்க என்ன செய்யறாங்கன்னா ஏழையா இருக்கிறவன ஒரு வெறுப்பா பாக்குறது, ஒரு தரக்குறைவா அவனை பாக்குறது, அது அவன் தலையெழுத்துன்னு பாக்குறது. ஒரு வீடு கட்டிட்டா அப்படின்னா வீடு இல்லாதவன் எப்படி பாக்குறது? ரொம்ப அற்பமா பாக்குறது. ஒரு குழந்தை இல்லாத ஒரு தம்பதிய குழந்தை உள்ளவன் என்ன செய்யறான்? ரொம்ப அற்பமா பாக்குறது. இவருக்கு குழந்தை இருக்குதான். அண்ணாருடைய சப்ஜெக்ட்ல நம்ம அப்படிதான் என்ன செய்யறோம் பாக்குறோம். அவ சக்காலத்துக்கு குழந்தை பிறந்துருச்சு. சக்காலத்துக்கு என்ன செய்யுது? குழந்தை பிறந்த உடனே அவ அண்ணால எப்படி பாக்குறா? ரொம்ப அற்பமாக கீழ்த்தரமாக பாக்குற பார்வை. நான் சொல்றேன், தேவனை அறிந்த ஒரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இந்த மாதிரி ஒரு குணாதிசயம் வாழ்க்கையில என்ன செய்யக்கூடாது. இப்ப நல்லா கவனிங்க, நமக்கு ஒண்ணு இருக்குது அப்படிங்கிறக்காண்டி இல்லாதவங்களை ஏளனமாக நம்ம என்ன செய்யக்கூடாது, பார்த்திடக்கூடாது. உங்க வாழ்க்கையில ஆசீர்வாதம் வரலன்னா நீங்க சபிக்கப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறீர்கள் என்று போதிக்கிறாரு. ஒரு யாரு? ஒரு பாஸ்டர். ஏன் அப்படி போதிக்கிறாரு? இவர் நல்லா இருக்கிறாரு, இவர் ஆசீர்வாதமா இருக்கிறார், இவர் காரோட இருக்கிறார், இவர் பைக்கோட இருக்கிறார், இவர் பிள்ளைகளோட இருக்கிறார், இவர் வீடு வாசலோட இருக்கிறார், இவர் நல்லா இருக்கிறதுனால இல்லாதவங்களை பார்த்து என்ன போதிக்கிறாரு? உங்க கூட கடவுள் இல்ல, நீங்க சபிக்கப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறதுனாலதான் நீங்க கஷ்டப்படுறீங்க அப்படின்னு போதிக்கிறாரு. ஆனா வேதாகமும் இதற்கு நேர்மாறாக போதிக்குது. இயேசுநாதர் ஒரு ஓமை என்ன செய்வாரு சொல்லுவார். ஒரு ஐஸ்வர்யவான் இருந்தான், சம்பிரயமாய் சாப்பிட்டான், தினந்தோறும் நல்ல வஸ்திரங்களை உடுத்தினான், ராஜபோக வாழ்க்கையில இருந்தான். அவன் வாசல்ல ஒரு தரித்திரனான லாசரு என்ன செஞ்சான்? ஒருவேளை சாப்பாட்டு கஷ்டப்பட்டு இருந்தான். அவன் வீட்டு எஜமான் நாய் வளர்க்கறான்ல, அந்த நாய் தின்னு போட்ட மிச்ச மீதியில ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு ஆசைப்பட்டு இருந்தான். அந்த அளவுக்கு அவனுடைய தரித்திரம் இருக்குது. அந்த நாய் பருக்களை நக்கும் போது கூட அதை விரட்டக்கூடிய எண்ணம் இல்லை அவனுக்கு, தெம்பில்லாதபடி வாழ்ந்தான். ஆனா அந்த மனுஷன் மரிக்கும் போது எங்க போனா? இதுல தேவன் ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுக்கிறார். ஒரு விஷயத்த தேவனை தேடுகிற ஒரு பிள்ளைகளுக்கும் கஷ்ட சூழ்நிலைகள் கட்டாயம் வர முடியும். அதனால அவன் சபிக்கப்பட்டவன் என்று அர்த்தம் இல்ல, அதனால அவன் கூட கடவுள் இல்லை என்பது அர்த்தம் அல்ல. ஆனா இன்னைக்கு இந்த அறிவு கூட இல்லாம நிறைய பாஸ்டர்ஸ் எப்படி போதிக்கிறாங்க? உனக்கு ஆசீர்வாதம் இல்லையா, உனக்கு ஐஸ்வர்யம் வரலையா, உன் கூட கடவுள் இல்ல, நீ உண்மையாவே ரட்சிக்கப்பட்டிருந்தேனா உன் வாழ்க்கை எப்படி இருக்குமா? ஆசீர்வாதமா இருக்குன்னு சொல்றான். ஏன்னா அவன் ஆசீர்வாதமா இருக்கிறான். அவன் எப்படி ஆசீர்வாதமா இருக்கிறான்? சபைக்கு வர்ற 100 பேர்த்தையும் புடுங்கி அவன் ஆசீர்வாதமா இருக்கிறான். அந்த 100 பேத்துக்குள்ள இருக்கிற 4-5 ஏழைகளை என்ன பண்றான்? அவமானப்படுத்துறான். இப்படி சொல்லி வார்த்தைகளை சொல்லி அந்த ஏழையினுடைய காசும் அவன் உண்டியல்ல வருது, அதை வச்சுதான் அவன் வாழ்றான். ஆனா அந்த ஏழையை என்ன பண்றான்? அவன் நிந்திக்கிற ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம். ஏன்னா மனுஷனுக்கு இப்ப நல்லா இருக்கிறோம்னு தெரிஞ்ச உடனே இப்போதைக்கு நல்லா இல்லாத மனிதனை கலாய்க்கிறதும் அவனை அசிங்கப்படுத்துற ஒரு குணாதிசயம் மனிதனுக்குள்ள இருக்குது. இங்க நம்ம நல்லா இருக்கிறனால கடவுளை தேடினா உனக்கு ஒரு குறையும் வராது, நீ உண்மையா தேடினா வராதுங்கிறோம். ஏன் உண்மையா தேடின பல மாநிலங்கள்ல அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அவங்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை இருக்கும். உத்தரப்பிரதேசம் போன்ற பகுதியில எல்லாம், உத்தரப்பிரதேசம் இப்ப கூட ஒரு மத கலவரம் நடந்துச்சு. அது என்ன பகுதி? மணிப்பூர் பகுதி. அந்த பகுதியில கடவுளை உண்மையை தேடாதவங்க அவங்க. இப்ப